பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் தொடர்ந்து இதை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தினப்பா. இந்த நாளிலே கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஆலயங்களிலே சென்று ஆண்டவரே பாடி துதித்து ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் நாங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை எல்லா விதமான ஆராதனைகளும் நடத்தும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சீக்கிரமாக சபையில் சென்று ஆராதிக்கும்படியாய் கர்த்தத்தாமே எல்லா தடைகளை நீர் நீக்கி போட்டு அதுக்கான காரியங்களை கர்த்தத்தாமே நீர் வாய்க்க செய்வது, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, உடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்படியாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வரும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே கூட சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த நெருக்கடியான நேரத்திலும் நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இதுவரைக்கும் வழிநடத்தின தேவன் இனியும் பாதுகாத்து நீர் கிருபையாய் வழிநடத்தப்படுற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பெரியவராயிருந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நாளில் கூட நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த தேசமெங்கும் உலகமெங்கும் இந்த நெருக்கடியான கொரோனா வைரஸ் பரவிக்கொண்டிருக்கும் வேளையிலும் கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் தாமே இதுவரைக்கும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இனியும் அவர் பாதுகாத்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி இந்த நாளில் கூட தேவ செய்திக்கை நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்.
தூய ஆவியானவர் துணையாளர், நம்மை வழி நடத்தக்கூடிய தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக? அல்லேலூயா. மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அது பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலே நாம் உறுதியாக இருக்கும்போது இப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் கூட நாம் அதை மேற்கொள்ள முடியக்கூடிய ஒரு வல்லமை அந்த வார்த்தையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அந்த தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்து இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்து வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்கிறவர்களாக மாறலாம். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னென்று சொன்னால், இந்த உலகத்தை ஜெயிப்பது எப்படி, ஹவு டு வின் த வேர்ல்டு, இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் மற்ற எல்லாருமே அநேக காரியங்களிலே தோல்விகளை தான் சந்திக்கிறார்கள். ஒரு வேலையை எடுத்தால் தோல்வி, ஒரு பிஸ்னஸில் எடுத்தால் தோல்வி, ஒரு வியாபாரத்தை எடுத்தால் தோல்வி, திருமண காரியத்திலே தோல்வி, ஒரு படிப்பு எடுக்கும்போது அதில் தோல்வி, இப்படி பல காரியங்களிலே தோல்வியை நாம் சந்திக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் ஜெயம் பெறும்படியாக நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அதற்காக தான் பிறந்திருக்கிறோம் மறுபடியும். ஆகவே ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வசனம் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம்தான். அங்கே இயேசு சொல்லும் போது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வசனத்தை அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருமே முன்னாடி விட்டுருவாங்க, பின்னாடியே விட்டுருவாங்க. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் உபத்திரம் உண்டுங்க, எனக்கு ஒரே உபத்திரம், என்னுடைய வியாதி அது ஒரு உபத்திரமாக இருக்குது, வேலையில் உபத்திரம், குடும்பத்தில் உபத்திரம், கடன் பிரச்சனை உபத்திரமாக இருக்கிறது. இப்படி அநேக உபத்திரங்களை குறித்து தான் சொல்கிறோம். ஏன்னா அந்த உலகத்தில் உபத்திரமும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை தெளிவாக பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லிதான் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். இயேசு இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு முன்பாக இப்படியாய் சொல்கிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். ஆகவே நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்கும் போது ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் உபத்திரம் அப்படியே தான் நிரந்தரமாக இருக்கும். அப்போ நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் போது நம்முடைய உபத்திரம் நம்மை விட்டு நீங்குகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே முதலாவது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தில் ஜெயத்தை கொடுக்கிறவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார்? குதிரை வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று சொல்லி. ஆம், ஒரு போர் வீரன் தன்னுடைய குதிரையை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறான், அவனும் ஆயத்தமாகிறான். ஆம், ஆயத்தமாக வேண்டியது ரொம்ப அவசியம். ஆயத்தம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. ஒரு வேலைன்னா நாம் ஆயத்தமாக இருக்கணும், ஒரு தொழில்னா நாம் ஆயத்தமாக இருக்கணும், ஒரு ஊழியம் செய்ய போகிறோன்னா நாம் ஆயத்தமாக இருக்கணும், ஒரு வியாபாரம் பண்ணுனா நாம் ஆயத்தமாக இருக்கணும், ஒரு படிப்பை படிக்கணுன்னாலும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டும், அது ரொம்ப அவசியம். ஆனால் அந்த ஆயத்தப்படுறதுனாலே ஜெயம் வந்துவிடும் என்று அர்த்தமில்லை. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று சொல்லி பார்க்கணும். இன்றைக்கு அநேகர் இந்த ஆயத்தமாகலே தீவிரமாக இருக்கிறாங்களே தவிர இந்த இந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவனை விட்டு விடுகிறாங்க, அவருடைய வார்த்தையை விட்டு விடுகிறாங்க, அவரை பற்றி கொள்ளாமல் விட்டு விடுகிறாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட நாட்களில் கூட அநேக நேரத்தில் சபையெல்லாம் திறக்கும்போது நாம் நிறைய பேர் சொல்லுவோம், சபைக்கு வாங்க. அப்போ அவங்க சொல்லுவோம், நேரமே இல்லைங்க, சபைக்கு வர முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சபையெல்லாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் பூட்டி கிடக்குது. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் இந்த நாட்களிலே கூட வீடுகளை எல்லாம் கூட ஒரு சபை போல மாற்றப்பட்டு இருக்குது. எல்லா வீடுகளிலும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய ஆராதனை அந்தந்த சபைகளில் இருக்கிறவங்க நடத்துகிறாங்க. அதை வீடுகளிலிருந்தே பார்க்குறாங்க. வீடே ஒரு ஆலயம் போல ஆகிவிடுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் சபை மக்கள் கூட நீங்கள் குறித்த நேரத்திலே நீங்கள் ஒருவேளை
நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட இது ஒரு ஆராதனை என்று நினைத்து இந்த ஆராதனையை எத்தனை மணிக்கு நாம் சபைக்கு வந்து எப்படி பார்ப்போமோ அதே போலவே வீட்டில் நீங்கள் சீக்கிரமாக ஆயத்தமாகி அந்த குறித்த நேரத்திலே நீங்கள் அந்த மொபைல் மூலமாக, நீங்கள் டிவி மூலமாக நீங்கள் இந்த ஆராதனையை பார்க்க வேண்டும். நிறைய பேர் வீட்டில் பார்க்குறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. சகோதரிகள்லாம் பாருங்கள். அந்த நேரத்தில் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை என்ன செய்வார்? தருவார். ஆகவே குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஆகவே ஜெயத்தை தருகிற தேவன். நாம் ஆயத்தமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இதில் ஜெயத்தை எனக்கு தாங்க. இந்த வேலையில் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இந்த வேலையை எனக்கு தாங்க. இந்த தொழிலில் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இந்த தொழிலை எனக்கு லாபமாக்கி தாங்க என்று சொல்லி நாம் ஆயத்தமாக இருந்தாலும் தேவனை சார்ந்து கொள்ளும்போது நமக்கு ஜெயம் உண்டாகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 75:6 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஆம், இந்த வேத வசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் படிப்பு இருக்குது, நான் அதன் மூலம் இன்றைக்கி ஜெயம் வந்துடும், என் பணம் இருக்குது அதன் மூலம் ஜெயம் வந்துடும், எனக்கு ஆட்கள் பலம் இருக்குது, அதனால் நான் இவரை தெரியும், அதனால் நான் இதில் ஜெயிச்சிடுவேன், இந்த வியாபாரத்தில் நான் ஜெயிச்சிடுவேன், இந்த வேலையில் நான் ஜெயிச்சிடுவேன், இந்த தொழிலில் நான் ஜெயிச்சிடுவேன், எனக்கு ஜெயம் கிடைச்சிடுவேன், வாழ்க்கையில் நான் முன்னேறிடுவேன் என்று சொல்லி அநேகரை நம்பி அவர்கள் நமக்கு ஜெயத்தை தருவார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லு, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆகவே அந்த ஜெயம் கொடுக்கிறவர், அந்த ஜெயம் எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது 1 யோவான் 5:5 சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போது நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் அப்போது நாம் என்ன செய்யணும்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை அறிகிற ஒரு அறிவு உண்டாக வேண்டும். சுருக்கமாக சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் தேவனுடைய குமாரன். அவர் எனக்காக கண்ணின் வயிற்றிலே பிறந்து என்னுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, என்னுடைய வியாதிக்காக, தரித்திரத்துக்காக அவரை மரித்தார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார். எனக்கு பரிகாரத்தை அவர் செய்து வைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இதயத்திலே விசுவாசித்து வாயினாலே தேவன் அவரை மரித்தோரிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று வாயினாலே அறிக்கை செய்யும்போது ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு விசுவாசம் வேண்டுமா? அது என்ன விசுவாசம்? அதை 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேக தோல்விகளை சந்தித்தால் இன்றைக்கு உறுதியாய் இந்த வசனத்தின்படி நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்து மனிதனாக வாழ்ந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து எனக்காக மரித்தார், அவருடைய பாவங்களை, சாபங்களை, தரித்திரங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்று இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மறுபடி பிறந்து இருக்கிறவர்கள், நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்போது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போது இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும் என்று சொன்னால், ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன்.
என்னாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எப்படி ஜெயிக்கலாம்? எளிதாய் ஜெயிக்கலாம். இந்த சம்பவத்தை குறித்து இதனுடைய பின்னணி என்னென்று சொன்னால், அங்கே தேவன் இவர்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இவர்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி, அந்த பார்வோன் கரத்திலிருந்து அந்த செங்கடலை பிளந்து இவர்களை அற்புதமாய் நடத்தி அங்கிருந்து கொண்டு வந்து இப்போ அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக செய்கிறார். இப்போது மோசே ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளாக 12 பேரை அந்த தேசத்துக்கு வேவு பார்க்கும்படி அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை அனுப்புகிறார். ஆனால் அந்த 12 பேரில் 11 பேரும் அவிசுவாசமாக சொல்கிறாங்க, அதை ஜெயிக்க முடியாது. அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் மிகப்பெரியவர்கள். அதை வாசித்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறேன். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின் திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புற தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டிலே குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையிலே குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பார்த்தீங்கன்னா இங்கே அந்த 12 பேரில் 11 பேரும் அவர்கள் மக்களை கலங்க பண்ணும்படி துர்ச்செய்தியை தான் சொல்கிறாங்க. அங்கே அந்த ஆட்களை எங்களால் ஜெயிக்க முடியாது, அவங்க மிகவும் பெரியவர்கள். அங்கே ஏனாக்கின் குமாரரை பார்த்தோம். இவங்க சொல்கிறது ரொம்ப எஸ்டீமாக சொல்கிறாங்க. அதாவது இவங்க பார்வைக்கு சொன்னால் கூட பரவாயில்ல, இவங்க பார்வைக்கும் வெட்டுக்கிளி போல் இருந்தாங்களாம், அவங்க பார்க்குற பார்வைக்கும் எப்படி இருந்தாங்களாம், வெட்டுக்கிளி போல் இருந்தாங்களாம். அவங்க பார்க்குறது உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இவங்க சொல்கிறாங்க, அவங்களும் எங்களை பார்க்கும்போது நாங்கள் வெட்டுக்கிளி போல் இருந்தோம் என்று சொல்லி அன்றைக்கு துர்ச்செய்தியை பரப்பினோம். ஒரே சம்பவம் தான், ஆனால் ஒரே சம்பவம், எல்லாரும் ஒரே சம்பவத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் காலேப் வித்தியாசமாய் அந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. இன்றைக்கு கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஒரே பிரச்சனை தான். அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்குது. அது வியாதியாக இருக்கலாம், பலவிதமான கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பல போராட்டங்களாக இருக்கலாம், சமாதான குறைவாக இருக்கலாம், நெருக்கமான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த காலேப்பு சொன்ன அவருடைய விசுவாசம் என்னென்னா, நாம் எளிதாய் போய் ஜெயித்து கொள்ளலாம். ஆகவே அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொன்னார், மலையை பார்த்து பேசு. மலை என்றால் நம்முடைய பிரச்சனையை பார்த்து பேசணும், பிரச்சனையை பேசக்கூடாது, நமக்கு என்ன நடக்கணும் என்பதை பேச வேண்டும். ஆகவே இங்கே காலேப் சொல்கிறார், நாம் எளிதாய் போய் ஜெயித்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் அநேக காரியங்களிலே ஒருவேளை தோல்வி விட்டு இருக்கிறீர்களா? வியாபாரத்திலே தோல்வியா, இல்லை தொழிலிலே தோல்வியா, இல்லை வேலையிலே தோல்வியா, இல்லை குடும்ப வாழ்க்கையிலே திருமண காரியத்திலே தோல்வியா, இப்படி எந்த காரியத்தில் நீங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், காலேப்புக்குள் இருந்த அந்த விசுவாசம், நாம் எளிதாய் போய், இன்னும் அங்கே போய் ஜெயிக்கலே இல்லை, ஆனாலும் விசுவாசத்தோடு சொல்கிறார், நான் எளிதாய் போய் நாம் அதை ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை எளிதாக ஜெயித்து விடலாம். நம்முடைய உபத்திரவம் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும். இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே தாவீதுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருப்பதை நாம் பார்க்கலாம். அங்கே தாவீது சொல்கிறார்,
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். இங்கே தாவீது கோலியாத்தோடு இன்னும் யுத்தமே பண்ணலை. ஆனால் யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விசுவாச அறிக்கையை பண்ணுறார். என்ன நடக்கப் போகிறது இன்றைக்கு என்பதை அவர் தன்னுடைய விசுவாச கண்களால் பார்த்து அதை அறிக்கை செய்கிறார். அந்த ஒரு வசனத்தில் கூட சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், அப்போது அவங்களுக்கு தெளிவாக புரியும். 45 வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாம் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எவ்வளோ ஒரு விசுவாசமான அறிக்கையை செய்கிறான் பாருங்கள். யுத்தமே நடக்கலை, இந்த முழு இராணுவமே பயந்து கொண்டிருக்கிறது இந்த கோலியாத்தை பார்த்து. ஆனால் தனி ஒரு மனிதனாக இந்த தாவீது அந்த கோலியாத்தை எதிர்க்க வந்தது மாத்திரமல்ல, இல்லாமல் விசுவாசத்தோடு பேசுகிறோம், விசுவாச அறிக்கை செய்கிறோம். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம். ஆனாலும் நம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. நாம் அந்த நேரத்தில் விசுவாசமாக பேசும்போது தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த காரியம்தான் நடக்கும். ஐயோ, இந்த வியாதியில் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை சுகமாக்குவார், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்யாது, ஏனென்றால் இந்த பிரச்சனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பிரச்சனைகளை பெரிதாய் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை பெரிதாய் பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு சின்னதாக தெரியும். தாவீது அதைத்தான் செய்தார். இந்த தேவனை சொல்கிறார், நான் அவருடைய நாமத்திலே வருகிறேன். முதலாவது சொல்கிறது அவர் காரியம் நீ ஈட்டியோடு வர, பட்டயத்தோடு வர, ஆனால் நான் என்னுடைய தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். ஆண்டுடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தினாலே பிசாசு நமக்கு கொண்டு வருகிற எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து நாம் அந்த நாமத்தை கொண்டு வெளியே வர முடியும். நான் சொல்கிறார், அவருடைய நாமத்திலே நான் வருகிறேன். இன்றைய தினம் இந்த காரியம்தான் நடக்கும். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட யுத்தங்கள் நிறைய வரலாம். ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை அவர் கொடுப்பார். இன்றைக்கு இதை கூட பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, உபத்திரவத்திலிருந்து வெளியே வரணும்னா நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசம் காலப்பிடத்தில் இருந்தது, யோசுவாவிடத்தில் இருந்தது, தாவீதிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை எளிதாக ஜெயித்து விடலாம். அடுத்ததாக நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். ஆனால் அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். ஆகவே அவனை ஜெயிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:13 நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நாம் பொல்லாங்கனை என்ன செய்திருக்கணும்? ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஜெயித்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பிசாசு சோதிக்க வந்தபோது இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12:11 அவன் மரணமே நேர்ந்தாயிலும் அதிலிருந்து தப்பும்படி அவர்கள் என்ன சொல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சி உள்ள வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல். ஆகவே சாத்தான் பல விதத்திலே நமக்கு போராட்டங்களை, பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதனால தான் சொல்கிறார், உங்களுக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்கள் இல்லை, துரைத்தனங்கள் அதிகாரம் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்படி அந்த சேனைகளோடு நாம் போராட வேண்டும் என்று சொன்னால், அந்த பொல்லாங்கனை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லி அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு அந்த பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். வசனத்தினாலே அவனை ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிசாசை வசனத்தினாலே ஜெயித்தார். ஆகவே நீங்களும் நானும் கூட பிசாசை வசனத்தினாலே ஜெயிக்க வேண்டும்.
கடைசியாக இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கணும் என்று சொன்னால் நமக்கு உலகத்திலும் 1 யோவான் 2:15 சொல்கிறார் யோவான் அப்போஸ்தலர், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே தேவனுடைய பிதாவின் அன்பு இல்லை. ஆம், இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் உலகத்தோடு உலகமாக ஒன்றாயிடும். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொன்னார். ஆகவே இந்த உலகம் நிறைய பேர் உலகம் என்ற கட்சியில் சேர்ந்துறாங்க. உலகம் நமக்கு எதிர்கட்சி. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்திலே உள்ளவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கணும். அப்போ தான் உபத்திரம் நம்மை விட்டு போகும். ஏன்னா இந்த உலகம் உபத்திரத்தை கொடுக்கும். இந்த உலகத்தின் அதிபதி உபத்திரங்களை கொடுப்பான். ஆகவே நாம் உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் இங்கே சொல்லப்படுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இப்போ இந்த உலகம், இந்த வேர்ல்டு என்று சொல்லும்போது அது 3 காரியங்களை உள்ளடக்கியது தான் உலகம். அது கிரேக்க மொழியில் எப்படி சொல்கிறாங்க? காஸ்மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. COSMOS, காஸ்மாஸ். காஸ்மாஸ் என்று சொன்னால் 3 காரியங்களை உள்ளடக்கி. உலகம் என்று சொல்லும்போது 3 காரியங்கள். அதில் ஒன்று திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, பொருட்கள் ஆகிய உலகம். 2வது பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு, ஜனங்கள் ஆகிய உலகம். 3வது த எர்த் ஆஃப் த வேர்ல்டு, பூமி ஆகிய உலகம். இது 3ம் சேர்ந்து தான் உலகம். இந்த 3ஐயும் நாம் ஜெயித்தால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். முதல் பொருட்களாகிய உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆம், இன்றைக்கு நிறைய பேர் உபத்திரவத்துக்கு பிரச்சனை காரணமே என்னென்னா பொருட்கள் தான். தேவையில்லாத பொருட்களை வாங்கி அவங்க வாங்கினாங்க இவங்க வாங்கினான்னு சொல்லி இவங்களும் அந்த பொருட்களை வாங்கி கடன் பட்டு வாங்கி கட்சியில் உபத்திரவத்தில் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இப்படியே ஆக்கிட்டார், உபத்திரத்தில் மாட்டிக்கிட்டேமே. ஆகவே தான் அந்த பொருட்கள், நமக்கு பொருட்கள் தேவை தான். என்ன பொருட்கள் தேவை அதை தான் நான் வாங்க. இந்த பொருட்கள் வாங்கினா இந்த பொருட்களை கொடுக்கறதுக்கு என்னால் முடியுமா? அதுக்கான திறமை எனக்கு இருக்கிறதா? அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இருக்கிறதா என்று இதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும்னா பொருட்களை பயன்படுத்தணும். அது மேலே அன்பு செலுத்தக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. லவ், அதாவது பொருட்கள் மேலே நாம் அன்பு வைக்கக்கூடாது. கர்த்தர் மேலே அன்பு வைக்கணும். பொருளை பயன்படுத்தணும். நமக்கு வேண்டிய பொருள் நமக்கு தேவை அப்படின்னா ஆண்டவர் தருவார், விசுவாசிக்கலாம். ஆகவே அதுக்கு மேலேயே நாம் லவ் வச்சு அந்த பொருட்கள் என்று சொல்லி இந்த பொருட்கள் ஆடையாக, அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பல பொருட்களாக வேலை பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவை என்று சொன்னால், அது நம்மளால் முடியும் என்று சொன்னால் அந்த தேவைக்காக தான் வாங்க வேண்டும் என்று சொல்வேன். அந்த பொருள் மேலே ஆசை வைத்து அவங்க வைத்திருக்காங்க அதனால் நான் வாங்கிக்கிறேன், இவங்க வச்சுருக்காங்க அதனால் நானும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொருட்கள் மேலே உள்ள ஆசையை நாம் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் பொருட்களாகிய உலகம். 2வது ஜனங்களாகிய உலகம். அருமையான பெர்க்மான்ஸ் ஃபாதர் ஒரு பாட்டை பாடினார். பொருட்கள் மேலே கண்ணு போச்சினா போச்சிடாவும் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சினா அம்போதான் உன் அபிஷேகம், காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஒரு அருமையான பாட்டு பண்ண. ஆகவே பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா, ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா நம்முடைய அபிஷேகம் போய்விடும். வேதம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் 3. கண்களின் இச்சை அது பொருட்களாகிய உலகம், மாம்சத்தின் இச்சை ஜனங்களாகிய உலகம், அது ஜீவனத்தின் பெருமை பூமியாகிய உலகம். இதிலிருந்து நாம் வெளிவரணும். அப்போ தான் இந்த உலகத்தை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்க முடியும். ஜனங்களாகிய உலகம். சிலர் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்துருப்பாங்க, சபைக்கு வரும்போது மட்டும் சபை உள்ள மக்கள் ஆவிக்குரிய மக்களோடு பழகுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத சகோதரன், அப்பா அம்மா இவர்களோடு கூட ஐக்கியமாகி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள். அதற்காக நான் பெற்றோர்களோடோ சகோதரர்களோடோ இந்த உலகத்தோடு பழக வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தின் ஜனங்கள் அவர்கள் நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் ஒருவேளை நம்முடைய சொந்தமாக இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லை, ஆண்டவரை அறியவில்லை என்று சொல்லும்போது அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த ஜனங்களாகிய உலகத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்னா வெளியே வரணும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் வாசிக்க தேவையில்லை. 43வது வசனத்திலே அங்கே யோனதான் தாவீதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். தாவீது, உன்னிடத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், நீ தான் ஜெயிக்க போகிறேன், தகப்பன்னு ஜெயிக்க போகிறதில்லை, நீ தான் ராஜாவை வரப்போகிறேன், நான் 2ஆம் இடத்துல வரப்போகிறேன்,
என்று எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் தகப்பனோடு அரண்மனைக்கு போய்விடுகிறார். பாருங்கள், தகப்பனிடத்திலே ஆவி இல்லை, அந்த சவுலிடத்திலே ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் வெளியே விட்டார். இப்போ பொல்லாத ஆவி சவுலிடத்தில் இருக்கிறது. தாவீதை கொலை செய்ய வேண்டும், எப்பொழுதும் ஈட்டியை வைத்து சுற்றி கொண்டு இருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட அப்பாவாக இருந்தாலும் இவர் பாருங்கள், ஆவிக்குரிய அந்த தாவீதோடு போகாமல் தகப்பன் என்று வீடு சொல்லி தகப்பனோடு உறவு என்று சொல்லி அங்கே போகிறார். அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் போரில் சவுலும் யோனதானும் மரித்து போகிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலக பொருட்களாகிய இந்த உலகத்தில் இருந்தும் ஆட்களாகிய உலகத்தில் இருந்தும் நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு அதை தான் சொன்னார், நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று. அப்போ தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்னொரு காரியங்கள் பார்க்கும்போது பொருட்களாகிய உலகம், பூமி ஆகிய உலகம். 2 தீமோத்தேயு 4:10 தேமா அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு விலகி போயிட்டார். ஏன்? பவுலிடத்தில் ஏதாவது குற்றம் இருக்கிறதா, குறை இருக்கிறதா? இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லா ஊழியத்திலும் ஒன்றா வந்தவர் இப்போது பவுலை விட்டு பிரிந்து போகிறார். அங்கே அதற்கு வேதம் சொல்லுகிறது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு விலகி போனான் என்று சொல்லி. ஆமாம், இந்த உலகத்தில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இந்த உலகம் நம்ம இழுக்கும். அந்த இழுப்பில் நாம் போய்விடக்கூடாது. அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறக்கூடாது. ஏன் என்று சொன்னால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, இது பிசாசினால் உண்டானது, இந்த உலகத்தில் உண்டானது. ஆகவே இதை நீங்கள் ஜெயிப்பீர் என்று சொன்னால் உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். உலகத்தின் உபத்திரவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆகவே வேதம் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி. ஆம், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேக நேரத்தில் தோல்வியாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்கும்படியாக பிறந்திருக்கிறீர்கள். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த காலேபுக்குள் இருந்தது போல, அந்த யோசுவாக்குள் இருந்தது போல, தாவீதுக்குள் இருந்தது போல, அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தை நாம் எளிதாக ஜெயிக்கலாம். மேலும் இந்த உலகத்தில் உள்ள அன்பு கூறாமல் இருந்து இந்த பொருட்களாகிய உலகம், இந்த ஜனங்களாகிய உலகம், பூமியாக உலகத்தில் இருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சொல்லப்பட்டபடி இந்த காரியத்திலிருந்து நாம் வரும்போது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாகும். ஒருவேளை நீங்கள் இன்று ஆண்டவரை அறியாமல் இருந்தால், இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் இருந்தால், இன்றைக்கு வேதம் சொல்கிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி. ஆகவே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து உபத்திரவத்திலிருந்து வெளியே வரணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். எனக்காக, என் பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய சாபங்களுக்காக மரித்தார், என்னுடைய தரித்திரங்களுக்காக மரித்தார், என்னுடைய வியாதிகளை, நோய்களை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர் சொன்னால், எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர் என்று சொன்னால், இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து சொன்னால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். ஆகவே இந்த நாளிலே கூட நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை ஜெயிப்போம், உபத்திரவத்திலிருந்து வெளியே வருவோம், ஆண்டுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கும்போது நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, இதோ என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நீர் இந்த உலகத்தை ஜெயித்தீரப்பா. நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக எங்களை ஆண்டவரே நீங்கள் அழைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தொழிலிலே, வியாபாரத்திலே, வேலையிலே, குடும்பத்திலே, எல்லா விதமான காரியங்களிலும் அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக கர்த்தர் நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட என்னென்ன வியாதிகளில் இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக அப்பா. ரட்சிக்கப்படாத ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். தேசத்திலே காணப்படுகிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக.
எல்லா கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிக்கப்படுவதாகப்பா. எங்கள் தேசத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே, சென்னையிலே அது ஒன்றுமில்லாமல் கர்த்தர் தாமே மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட உடைய குடும்பங்களை தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவருடன் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். யூடியூப் மூலமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை, இந்த யூடியூப் சேனல் மூலமாக போடப்படுகிற இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவும் மற்றும் ஃபோன்பே, கூகுள் பே மூலமாகவும் உங்களுடைய மேலான காணிக்கைகளை, தசம பாகங்களை நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.